என்ன திம்பேர் சதியும் பதியும் உட்காந்து ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. வாடா அக்க போற. நான் அக்க போறேன். ஆமா, நான் உனக்கு அத்திம்பேர், நீ எனக்கு அக்க போற. அத்திம்பேர் என் அருமை பெருமை தெரியாம பேசுறேன். உன் அருமைதான் ஊருக்கே தெரியுமே. ஊருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? டேய், ராமாயணத்துல ராமர் இலங்கைக்கு போறச்சே சமுத்திரத்து மேல பாலம் கட்டுறதுக்கு அணில் கூட அதால முடிஞ்ச உதவியை பண்ணதுன்னு சொல்லுவா. நீ அந்த அணில் ரேஞ்சு கூட ஒரு உதவியும் பண்ணல. அக்கா என்னக்கா அது? உன் தம்பி உலக பிரசித்தி பெற்ற மாதிரி என்ன போய் அணில் ஓனா கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்க மாட்டே நீ? அவர் சொல்றதும் கரெக்ட் தானடா. அத்திம்பேர் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாரு, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோங்கிற அக்கறை கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா? அந்த எண்ணம் இருக்கிறதாலதான் ஒரு நல்ல காரியத்தை முடிச்சுட்டு இங்க வந்து உட்காந்து இருக்கான் இந்த மாது. அப்படி என்னடா பெருசா முடிச்சிட்டு வந்து இங்க உட்காந்து இருக்க? மண்ணடியில ஒரு பாய் இருக்காரு. மண்ணடியில நிறைய பாய்ங்க இருக்காங்க. பாத்தியாக்கா, அத்திபேருக்கு என் கூட பேசி பேசி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பயங்கரமா டெவலப் ஆயிடுது. தலை எழுத்துடா. இல்லன்றியா? இல்ல. சரி, இந்த வெட்டி பேச்சதுக்கு விஷயத்துக்கு நேரா வரேன். அவர் பேரு ரஃபீக் பாய். இந்த கட்டடம் கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற வியாபாரம் பண்றாரு. ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இப்ப அவரை போய் நேரா பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் இங்க வந்திருக்கான் இந்த மாது. அத்திம்பேர், மெட்டீரியல்ஸுக்கு தேவையான பணத்தை மொத்தமா நீங்க செட்டில் பண்ண வேண்டாம், பார்ட் பேமெண்டா கொடுத்தா கூட போதும். டேய், நிஜமாவாடா சொல்ற? என்னக்கா இதுக்கே வாய்ப்படுத்துட்ட? அடுத்த விஷயத்த சொல்றேன் பாரு. வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீ லிஸ்ட் போட்டு கொடுத்தா உடனே வேன்ல ஃப்ரீயா ஹோம் டெலிவரி பண்ணிடுவா. அடடடடா, இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கேன். இந்த மாதம் எப்பவுமே உருப்படியான காரியங்களை மட்டும் தான் பண்றான். ஆனா அது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறதே. வாட் கேன் ஐ டு? சரி, பசிக்கிறது, சாதம் போடுறியா? அடப்பாவி, ஏண்டா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகும்போதுதான் பசிக்கிறதுன்னு சாப்பிட்டு போனேன். இது என்ன வயரால வண்ணந்தாழியா? உனக்கு சமைச்சு போட்டு எனக்கு முடியல மாது. என்னக்கா நீ என் மேல இப்படி கண்ணு வைக்கிற? எனக்கு என்ன அத்திம்பேர் மாதிரி பேட் ஸ்டொமக்கா? காலையில அரை இட்லி சாப்பிட்டுட்டு எனக்கு ஜீரணமே அவள நெஞ்ச கறிக்கிறதுன்னு வயதை தடவிட்டே இருப்பாரு. நேக்கு அப்படியா போட போட சாப்பிடுறேன், சாப்பிட சாப்பிட ஜீரணம் வருது. இப்ப ரொம்ப ஜீரணம் ஆயிடுது, பசிக்கிறது. அத்திம்பேர் இழுக்காம இருக்க மாட்டியே? வா வா, வந்து தொலை தொலை.